सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்லோகம் சொல்லி அடிங்க. இல்லை, இதில் இருக்கிறவங்கள ஸ்லோகம் தான் சிஷு. சரி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ओं सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओं शान्तिः शान्तिः शान्तिः. ओं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्. श्रीवामन महापुराणं. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततः जयमुदीरयेत्. ஜெயத்தை எப்படி அடைகிறது, புராணாதிகளை எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல பகவானை மனசுல எடுத்துட்டு நாராயணம் நமஸ்கிருத்திய பரமேஸ்வரன் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் அவரை தியானம் பண்ணி நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் செய்வ ததோ ஜெயமுதீரய. சாட்சாத் வியாசாச்சாரியாலையும் சரஸ்வதி தேவியும் நமஸ்காரம் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு மங்கள ஸ்லோகம். त्रैलोक्यराज्यमाक्षिप्य बलेरिन्द्राय यो ददौ नमस्तस्मै सुरेशाय छद्मवामनरूपिणे. तस्मै सुरेशाय, இந்த லோகத்திற்கு அதிபதியான வாமன ரூபிணே, வாமன ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணார்? திரைலோக்கிய ராஜ்யம் ஆக்ஷிப்பிய பலேஹே இந்திராய யஹா ததௌ. பலி சக்கரவர்த்தியினிடமிருந்து ராஜ்யத்தை எடுத்து இந்திரனுக்கு அதை கொடுத்தவனாகிய சாட்சாத் மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் பண்ணி இந்த புராணம் ஆரம்பிக்கிறது. வாமன புராணம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்ப ஆரம்பத்திலேயே சங்கேபமாக சொல்லப்படுறது. கதம் பகவதா பிரம்மன் விஷ்ணுனா பவ விஷ்ணுனா வாமனத்வம் திருதம் பூர்வம் தன்மாம் ஆசக்ஷ்வ பிருச்சதா. இங்க ஆரம்பத்துல நாரதர் புலஸ்தியர் சம்பாஷணையாக இந்த புராணம் தொடங்கிறது. நாரத உவாச்ச அப்படிங்கிறது இங்க எக்ஸ்பிளிசிட்டா இல்லை இந்த இடத்துல. பின்னாடி போக போக இந்த சம்பாஷணையை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. கதம் பகவதா பிரம்மன்னு விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா வாமனத்வம் திருதம் பூர்வம் தன் மம ஆச்சக்ஷஸ்வ பிருச்சதா.
நாரதர் கேட்கிறார், எப்படி பகவான் விஷ்ணுனால பிரபவிஷ்ணு சர்வமாக ஆவிர்வவிச்சிருக்கக்கூடிய மங்களமாக உற்பத்தியாயிருக்கக்கூடிய ஸ்வரூபம் பரபிரம்ம வஸ்துதான் இங்கே விஷ்ணு. வியாப்னோதி இது விஷ்ணு. அப்படி சர்வவியாபியான விஷ்ணு எப்படி வாமனன்ற ஒரு அவதாரத்தை எடுத்தார் என்பதான விற்த்தாந்தத்தை சொல்லணும் அப்படின்னு நாரதர் கேட்கிறார். கதம் ச வைஷ்ணவோ பூத்வா பிரஹ்லாதா தைத்யசத்தமஹ திருதசைர்யுயுதே சார்த்தம் அத்ர மே சம்சயோ மகான். பிரஹ்லாதன் ஒரு தைத்திய குலத்துல அசுர குலத்துல தோன்றியிருந்தும் வைஷ்ணவனாக இருந்தார். வைஷ்ணவோ பூத்வா, வைஷ்ணவராக இருந்தும் கூட திருதசைர் யுயுதே சாத்திரம் சார்த்தம் 33 தேவர்களோடு எப்படி யுத்தம் பண்ணார். ஏன்னா சாட்சாத்து விஷ்ணுவனுடைய பக்தனாக இருந்தும் இந்த யுத்தம் ஏன் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு இவர் மனசுல ஒரு சம்சயம். அதுக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு புலஸ்தி கிட்ட கேட்கிறார். ஸ்ரூயதே ச த்விஜஸ்ரேஷ்ட தக்ஷஸ்ய துஹிதா சதி சங்கரஸ்ய பிரியா பார்யா பபூவ வரவர்ணினி கிமர்த்தம் சா பரித்யஜ்ய ஸ்வசரீரம் வரானனா யாதா ஹிமவதோ கேஹே கிரீந்திரஸ்ய மகாத்மனः புனश्च தேவதேவஸ்ய பத்னீத்வம் அகமச்சுபா ஏதம் மே சம்சயம் சிந்தி சர்வவித்வம் மதோசி மே. மகாத்மா, சதின்னு சொல்லப்படக்கூடியதாகிய தக்ஷபுத்திரி பரமேஸ்வரனோட விவாகம் இருந்தும் எதனால தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு திருப்பி ஹிமவானுடைய கிரகத்துல போய் தோன்றினாள்? திருப்பியும் எதற்காக இன்னொரு தடவை பரமேஸ்வரனை ஆசிரியிச்சு விவாகம் பண்ணிண்டாங்கிற மாதிரியான சந்தேகங்கள். கிமத்தம் சா பரித்தியஜ்ய ஸ்வசரீரம் வரானனா ஜாதா ஹிமவதோ கேஹே. ஹிமவானுடைய கிரகத்துல திருப்பியும் தன்னுடைய இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு தடவை போய் ஒரு சரீரம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவதேவஸ்ய பத்னித்வம் அகமச்சுபா, தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய பரமேஸ்வரனுடைய பத்னியாக திருப்பியும் போய் அவள் சரணடைஞ்சா அப்படிங்கிறதும் கேள்விப்படுறோம். எதனால ஒரு தடவை எடுத்து தேகத்தை தியாகம் பண்ணி இன்னொரு தடவை தேகம் எடுத்து திருப்பியும் பரமேஸ்வரனை போய் அவ அடைஞ்சாங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியணும். தீர்த்தானாம் செய்வ மாஹாத்மியம் தானானாம் செய்வ சப்தம விரதானாம் விவிதானாம் ச விதிமா சக்ஷ்வமே த்விஜா. அதே மாதிரி தீர்த்தங்கள் அதனுடைய மகாத்மியம், தானங்கள் அதனுடைய மகாத்மியம், வெவ்வேறு விதமான விரதங்கள் அதனுடைய மகாத்மியம், இவையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களை தவிர இதை யாரு சொல்றதுக்கு இருக்கா எனக்குன்னு அதையும் கேட்கிறார் நாரதர். ஏவ முக்தோ நாரதேன, இங்கேதான் நாரதன்ற வார்த்தை வருது. நாரதோவாச்சன் முதல்ல சொல்லல. வேற ஒரு பாடாந்தரத்துல இந்த 2வது தியான ஸ்லோகத்துக்கு அப்புறம் புலஸ்தியம் ரிஷிமாசீனம் ஆசிரியே வாக்விதாம்பரம் நாரத பரிப்பச்ச புராணம் வாமனாசிரியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இன்னொன்னுத்துல இல்லை, அதனால அதை விட்டு போயிடுத்து. புலஸ்தியம் ரிஷிம் ஆசீனம் ஆசிரமே, ஆசிரமத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ரிஷியினிடம் வாக்விதாம்பரம், இந்த வாக்வித்துகள் இருக்காளே, உபதேசம் செய்கின்ற ரிஷிகளுக்கு நடுவில் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய புலஸ்தியரை நாரதா பரிப்பிரச்ச புராணம் வாமனாசிரியம், வாமன புராணத்தை நாரதன் கேட்கிறார் அப்படின்னு தான் இது ஆரம்பிக்கிறது. அது அந்த முதல்ல வச்சுருந்த பாட்டத்துல இல்லை. இங்க ஏவமுக்தோ நாரதேன புலஸ்தியோ முனிசத்தமஹ புரோவாச்ச வததாம் சிரேஷ்டா நாரதம் தபசோ நிதி. அப்போ இந்த மாதிரி நாரதரால் கேட்கப்பட்டவுடன் புலஸ்தியராகிய
முனிகளில் சிரேஷ்டரானவர் அதுக்கு பதில் சொல்றார். தபோநிதியான நாரதரை பார்த்து, புலஸ்தியோவாச்ச புராணம் வாமனம் வக்ஷ்யே கிரமான் நிகிலமாதிதா அவதானம் ஸ்திரம் கிருத்வா ஸ்ருணுஷ்வ முனிசத்தமா. வாமன புராணத்தை முதல்லேருந்து உனக்கு நான் சொல்றேன், மனசை நன்னா ஒருமுகப்படுத்திண்டு இத சிரவணம் பண்ணு அப்படின்னு நீ சிரேஷ்டரே சவரம் பண்ணுங்கோன்னு சொல்லி அங்க நாரதர்கிட்ட சொல்றார். புரா ஹைமவதி தேவி மந்தரஸ்தம் மகேஸ்வரம் உவாச்ச வச்சனம் திருஷ்டுவா கிரீஷ்மகாலம் உபஸ்திதம். ஒரு காலத்துல ஹைமவதியான அம்பாள் மந்தரமலையில இருந்து கொண்டு மகேஸ்வரன் அங்க உட்கார்ந்துருக்கார். பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்து உவாச்ச வச்சனம் கிரீஷ்மகாலம் உபஸ்திதம் திருஷ்டுவா. கிரீஷ்மகாலம் வெயில் காலம் வருது அப்படிங்கிறத பார்த்துவிட்டு சுவாமி கிட்ட அம்பாள் சொல்றாளாம், கிரீஷ்ம பிரவருத்தா தேவேஷ நச்சமே வித்யதே கிருஹம் யத்ர வாதா தபோ கிரீஷ்மே ஸ்திதியோர் நௌ கமிஷ்யதா. கிரீஷ்ம காலம் வெயில் காலம் வர்றது, நமக்கு வீடுன்னு ஒண்ணு இல்லையே, எங்க பார்த்தாலும் வெயில் மழை இருக்கக்கூடிய இடமாக தானே இருக்கும். வாதா தபோ கிரீஷ்மே ஸ்திதிஹி யோஹோ நௌ கமிஷ்யதா. ஒரு வீடு இருந்ததுன்னா அடிக்கின்ற காத்து வெயில்லேருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியுமே. ஒரு கிரகம் கூட இல்லாம இருக்கே, ஏன்னா சஞ்சாரியாச்சே பரமேஸ்வரன், சர்வவியாபி ஆகாசகல்பமாக இருக்கக்கூடிய பிரமவஸ்து தானே பரமேஸ்வரன். ஒரு இடத்துல இப்படி நிலை கொண்டு இருக்க முடியும்? பகவானுக்கு ஒரு இடத்துல நிலை கொண்டு இருக்க முடியாது. நிலை கொண்டு இருக்கணும்னா சாவயவமா இருக்கணும், சகுணமா இருக்கணும், காலத்தகா தேசத்தகா வஸ்துதகா அவச்சின்னமா இருக்கணும். அவச்சின்ன சுரூபத்தை தான் ஒரு இடத்துல பிடிச்சி வைக்க முடியும். அனவச்சின்னமா இருக்கக்கூடிய வஸ்து காலத்தகா அனவச்சின்னம், தேசத்தகா அனவச்சின்னம், வஸ்துதகா அனவச்சின்னம்னு சொல்லக்கூடிய பரம்பிரம்ம வஸ்து தான் ஈஸ்வரனாக இருக்கு, நிர்குண ரூபம். அதனால்தான் பரமேஸ்வரன் லிங்க ரூபமாக ரூபாரூபமாக சாட்சாத்து சுத்த ஸ்பட்டிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம்னு சொல்லும்போது சுத்த ஸ்பட்டிக சங்காசம் பகவானுக்கு ஸ்வயமாக ஒரு வர்ணமோ ரூபமோ ஒன்றும் கிடையாது. நிர்குணம்ங்கிறதுனால ஸ்பட்டிக சங்காசமாக இருக்காருன்னு சொல்றது ஸ்தோத்திரம். அப்போ அப்பேற்பட்ட ஈஸ்வரன் ஒரு இடத்துல இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் பகவானுக்கு சஞ்சாரி சொல்றது, ஸ்மசானவாசி. ஏன்னா ஸ்மசானத்துலதான் குணம் இல்லாம போயிடுறது, பஸ்மம் தான் மீதி இருக்கு, ஆதாரபூதமான சத்வஸ்து தான் மீதி இருக்கு அங்க. அதனாலதான் பகவான் ஆனந்தவனம் மகாஸ்மசானம்னு காசிய சொல்றது. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நிர்குண பரம்பிரம்ம அப்படிங்கிறத உபலட்சணமாக ஸ்மசானம் சொல்லப்படுறது. அதனால பகவான் ஒரு இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது சொல்ல முடியாதுன்றதுனால அது இங்க புராணம்ங்கிறதுனால தாத்பரியம் அப்படி இருக்கிறத இங்க உருவகப்படுத்தி நமக்கு ஒரு இடமும் இல்லையே அப்படிங்கிறாளாம் அம்பாள். ஏவ முக்தோ பவான்யாம் து சங்கரோ வாக்கியமப்ரவீத் நிராஸ்ரயோகம் சுததி சதா அரண்யச்சரசுபே. இந்த வாக்கியத்தை பவானியினுடைய இந்த வாக்கியத்தை கேட்ட பகவான் சங்கரர், நிராஸ்ரயோகம், எனக்கு ஆசிரியமே இல்லை, சர்வத்துக்கும் ஆசிரியமா இருக்கிறது பரமேஸ்வரன். அந்த ஸ்வரூபத்துக்கு ஏது ஆசிரியம்? பிரம்மத்துல உலகத்தினுடைய முழுக்க உலகத்துல இருக்கிற நாமரூபங்கள் எல்லாம் சத்ஸ்வரூபமான பிரம்மத்துல ஆசிரியிச்சிருக்கு. அந்த பரம் பிரம்மத்துக்கு எது ஆசிரியம்? நிராசிரியம். அதனால்தான் கோத்திரம் கிடையாது, பிதா கிடையாது பரமேஸ்வரனுக்கு. ஏன்னா எதுல ஆசிரியிச்சு? சர்வம் அவர்கிட்ட தான் ஆசிரியிச்சிருக்கு. அதனால இங்க ஈஸ்வரன் நிராசிரயோகம்னு சொல்றார். எனக்கு ஒரு வீடுன்னு ஒண்ணு இல்லம்மா, சதா அரண்யச்சரகா,
எப்பவும் வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்வரூபம். எங்கெல்லாம் சைதன்ய பிரகாசம் தேவைப்படுதோ அங்க அது பிரகாசிச்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால அரண்யச்சரக, காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கவன் தான். அதனால நீ சுதத்தின்னு சொல்றார். ரொம்ப அழகான பல்லு இருக்கு உனக்கு, பேசுறியேன்னு அர்த்தம். எத்தனை பல்லு இருக்கோ அத்தனை பல்லையும் காமிச்சு பேசுற நீ. என் சொரூபம் தெரியாதான்னு அம்பாளுக்கு சும்மா புராணம் தானே. இத்யுக்தா சங்கரேநாத விக்ஷச்சாயாசு நாரதா நிதாக காலமனயத் சமம் சர்வேண சாசதி. சங்கரன் பரமேஸ்வரன் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இத்யுக்தா சங்கரேன விரக்ஷச்சாயாசு, மரத்தனோட நிழல்ல, நிதாக காலம் அணையத்து. தாக காலம்னா வெயில் இருக்கிற நிதாகம், நல்ல கொதிக்கின்ற வெயில் காலம் முழுக்க, கிரீஷ்ம ரித்து முழுக்க சர்வேன சாசதி, அந்த பதிவிரதையானவள் சத்தியானவள் அங்க மரத்துக்கடியில நிழல்லையே அந்த கிரீஷ்ம காலம் முழுக்க கழிச்சாலாம். கிரீஷ்ம காலம் முடிஞ்சது. நிதாகாந்தே சமுத்பூதோ நிர்ஜனாச்சரிதோத்புதா கனாந்தகாரிதாசோ வை பிராவிட்காலோதிராகவான். வருஷகாலம் வந்துடுதான் பிராவிட் காலம். அதிராகவான், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு காலம் இந்த மழைக்காலம். கனாந்தகாரிதாசா, ரொம்ப அப்படியே எங்க பார்த்தாலும் ஒரு இருட்டு, கனாந்தகாரம். எதனால? மேகத்தினால. கனம்னா மேகம் கூட. மேகத்தினால இருக்கக்கூடிய அந்தகாரம் வந்துடுத்து எல்லா இடத்துலையும். அதனால என்னாச்சு? நிர்ஜனாச்சரித்தோ, என்ன மக்கள் சரணம் அங்கேயும் இங்கேயும் போகாம எல்லாம் உள்ள புடங்கி கிடக்கிற ஒரு காலம். அத்புதா கனாந்தகாரிதா. நிதாகாந்தே, வெய்ய காலம் முடிஞ்ச உடனே மழை காலம் வந்துட்டான். தம் திருஷ்டுவா தக்ஷதனுஜா பிராவிட்காலம் உபஸ்திதம் புரோவாச்ச வாக்கியம் தேவேஷம் சதி சப்ரணயம் ததா. இப்போ ஒரே மழை, வெயிலாவது மரத்துக்கீழே உட்கார்ந்துடலாம். இப்ப என்ன பண்றது? திருஷ்டுவா தக்ஷதனுஜா, தக்ஷனுடைய புத்திரியானவள் சதி இந்த மழை காலம் வந்த உடனே திருப்பியும் பதியை பார்த்து கேட்கறாளாம், நமஸ்காரம் பண்ணி. சத்யுவாச்ச பிவாந்தி வாதாக ஹிருதயாவதாரணா கர்ஜந்த்யமீதோ யதரா மகேஸ்வர ஸ்புரந்தி நீலாப்ரகணேஷு வித்யுதः வாசந்தி கேகாரவமேவ பர்ஹிணா. பிவாந்தி வாதா, காத்து அடிச்சு வீசறது, மேகங்கள் கர்ஜிக்கிறது, மின்னல் வெட்டுறது. கர்ஜந்தியமி தோயதரா, தோயதரம்னா ஜலத்தை கொண்டிருக்கக்கூடிய மேகங்கள் கர்ஜனை பண்றதா. ஸ்புரந்தி நீலாப்ரகணேஷு வித்யுதா, நீலாப்ரம் நீளமாக இருக்கக்கூடிய ஆகாச மேகங்கள்ல, அப்ரகணம்னா மேகம், அதுல வித்யுதா மின்னல் அடிக்கிறதா. புரந்தி வாசந்தி கேகாரவமேவ பர்ஹிணா, கேகாரம் பண்ணுதான் மயில்கள்லாம் கூப்புன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். வருஷகாலத்தினுடைய வர்ணனை. பதந்தி தாரா ககனாத் பரிச்சுதா பகாபலாகாஷ்ச சரந்தி தோயதான் கதம்ப சர்ஜாஜுனகேதகீ த்ருமா புஷ்பாணி முஞ்சந்தி சுமாருதாஹதாஹ. பதந்தி தாரா ககனாத் பரிச்சுதா, வானத்திலிருந்து, ககனம்னா வானம், ஆகாசத்திலிருந்து தாரா மழை பொழிய ஆரம்பிக்கிறதாம், கொட்டுறதாம். பகா பலகாஷ்ச, நாரை முதலான பட்சிகள் இங்கேயும் அங்கேயும் ஓடுறதான். சரந்தி தோயதான். அப்புறம் கதம்ப சர்ஜார்ஜுன கேதகி துருமாக, கதம்பவனம், கதம்ப மரங்கள், சர்ஜ மரங்கள், அர்ஜுன மரங்கள், மருத மரம், அர்ஜுன மரம்னா கேதகிங்கிற மரம், இதெல்லாம் தன்னுடைய புஷ்பாணி முஞ்சந்தி சமாருதாஸ்தாக,
மாருதாகதா காத்து அடிக்கும் பொழுது அதனுடைய புஷ்பங்கள்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே விழருது. அழகா அந்த மழைக்காலத்தை வர்ணனை, பட்சிகள்லாம் இங்கேயும் இங்கேயும் ஓடுறது, அழகழகான புஷ்பங்கள் மரத்திலேருந்து கீழே விழறது, வானத்திலேருந்து மழை பெய்யறது, அப்படிங்கிற காட்சிய இங்க புராணம் நமக்கு கொண்டு வருது. அம்பாள் அதை பரமேஸ்வரனுக்கு விவரிக்கிறா அப்படின்னு சொல்ற. ஸ்ருத்வா யைவ மேகஸ்ய திருடம் து கர்ஜிதம் தஜந்தி ஹம்சாஸ்ச சராம்சி தக்ஷணாத் யதாஸ்ரயான் யோகிகணாः சமந்தாத் பிரவருத்தமூலானபி சந்தியஜந்தி. ஸ்ருத்வா ஏவ மேகஸ்ய திருடம் கர்ஜிதம், மேகத்தினுடைய இந்த கர்ஜன சத்தம், பயங்கரமா இடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே ஹம்சாஸ்ச தியஜந்தி சராம்சி தக்ஷணாத், இந்த அன்னபக்ஷிகள்லாம் என்ன பண்றதா, அம்சங்கள்லாம் ஜலம் சராம்சி நதி கூப்ப தடாகங்கள் இருந்து விட்டு ஓடுறதான். தியஜந்தி தக்ஷணாத், எப்படா இடி மின்னல் விழுந்துனா என்ன பண்றதுன்னு ஓடுறதா இந்த பட்சிகள்லாம். எப்படி ஓடுறதுன்றதுக்கு இங்க உபமா கொடுக்கிறார். யதாஸ்ரயான் யோகிகணாக சமந்தாத் பிரவருத்த மூலானபி சந்தியஜந்தி. எப்படி வேணா வீடுகள்ல நிறைஞ்ச தனங்கள்னா இருக்கட்டும், இருந்தாலும் யோகிகள் அத்தனையும் தியாகத்தை பண்ணிட்டு ஓடுறாள் ஒன்னும் ஞானத்தை தேடி. யதாஸ்ரயான் யோகிகணா, ஆசிரியத்தை வீடுகளை தியாகம் பண்ணிட்டு யோகிகள் பிரவருத்த மூலான்யப்பி, ரொம்ப அதனுடைய விலை உயர்ந்த வீடு, விலை உயர்ந்த எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்த க்ஷணம் எப்படி ஓடி போறாளோ ஞானம் வந்த உடனே, அந்த மாதிரி ஓடுறதா இந்த அன்னபக்ஷிகள்லாம். இமானி யூதானி வனே மிருகாணாம் சரந்தி தாவந்தி ரமந்தி சம்போ ததாச்சிராபா சுதராம் ஸ்புரந்தி பஸ்யேக நீலேஷு கணேஷு தேவா நூனம் சமிருத்திம் மலினஸ்ய திருஷ்ட்வா சரந்தி சூராஸ்தருணீத்ருமேஷு உத்ருத்தவேகாः சகசைவ நிம்னகாः ஜாதாः சசாங்காங்கிதசாருமௌலே கிமத்ர சித்ரம் யதனுஜ்வலம் ஜனம் நிஷேவ்ய யோஷித் பவதி த்வஷீலா. இமானி யூதானி வனே மிருகாணாம் சரந்தி தாவந்தி. மான்கள் இங்கேயும் எங்கேயும் சந்தோஷமாக ஓடலாம் இந்த மேகங்களை பார்த்து. இமானி யூதானி வனே மிருகாணாம் சரந்தி தாவந்தி ரமந்தி சம்போ. ஓடி சந்தோஷத்தை அடையறதா ஹே பரமேஸ்வரா, இப்படியெல்லாம் அடையிறதே அப்படின்னு அம்பாள் சொல்றார். ததா சிராவா சுதராம் ஸ்புரந்தி பஷ்யேக நீலேஷு கணேஷு தேவ. இந்த நீல கனமாக இருக்கக்கூடிய மேகங்கள்லிருந்து தப்பிக்கிறதுக்காக அவாவா போய் தன்னுடைய இடங்கள்ல ஒளிஞ்சிக்கிறா. நூனம் சமிருத்திம் மலினஸ்ய திருஷ்டுவா சரந்தி சூராஸ் தருணீ துருமேஷு. என்ன மழையினுடைய வேகத்தினால இந்த மரத்துக்கு மேல நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரும் தான் நிறைஞ்சிடப்படாதுன்ட்டு அங்கங்க ஷெல்டரை தேடி போறாளாம். உத்ருத்த வேகாக சகசைவ நிம்னகாக ஜாதாக சசாங்காங்கித சாருமௌளே. சசாங்காங்கித சாருமௌளே சந்திரசேகரா, இங்க உத்ருத்த வேகாக சகசா ஏவ நிம்னகாக, நதிகள்லாம் ரொம்ப வேகமா ஓடுறதா இந்த மழையினால். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கு. கிமத்ர சித்திரம் எது அனுஜ்வலம் ஜனம் நிஷேவ்ய யோஷித் பவதி து அஷீலா. இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரம்யமான சூழல்ல இருக்கும் பொழுது, இந்த மனோரஞ்சிதமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது மனுஷியா தப்பு பண்றதுங்கிறது சுவாபாவிகம் தானே. இந்த மாதிரி காலங்கள் தான் என்ன சம்போகத்தை ஏற்படுத்துறதுக்காக இருக்குங்கிறத சூச்சகமா சொல்றாள் அம்பா.
நீலைश्च மேகைश्च சமாவிருதம் நபः புஷ்பைश्च சர்ஜா முகுலைश्च நீபாः பலைश्च பில்வாः பயசா ததாபகாः பத்ரைः சபத்மைश्च மகாசராம்சி நீலைश्च மேகைश्च சமாவிருதம் நபः. ஆகாசம் முழுக்க நீல கனமான மேகங்கள் நிறைஞ்சிருக்கு. கண்ணுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எதுவும் தெரியாது இல்லையோ மழை காலத்துல. புஷ்பைஷ்ட சர்ஜா, சர்ஜ மரங்கள் புஷ்பங்கள்னால அப்படியே நிறைஞ்சிருக்கு. முகுலைஷ்ட நீபாகா, மொட்டுக்கள்னால கதம்ப விருட்சங்கள் நிரம்பி இருக்கு. பலைஷ்ட பில்வாகா, வில்வமரம் பழங்கள்னால நிறைஞ்சிருக்கு. பயசா ததாபகாகா, நதிகள் ஜலத்தினால நிறைஞ்சிருக்கு. பத்ரைஹி சபத்மைஷ்ட மகாசராம்சி, தாமரை பூக்கள்னாலையும் தாமரை இலைகள்னாலையும் இந்த சரசு குளங்கள் தடாகங்கள் நிரம்பி இருக்கு. எல்லாம் சமிருத்தியாக இருக்கு. இதீதிருஷே சங்கர துஸ்ஸஹே அத்புதே காலே சுரௌத்ரே நனுதே ப்ரவீமி கிருஹம் குருஷ்வாத்ர மகாஜலோத்தமே சுனிர்விருதா ஏன பவாமி சம்போ. அதனால இந்த சமயத்துல என்னோட துக்கத்தை நீக்கிறதுக்கு இப்பயாவது ஒரு கிரகம் வேணுங்கிறா திருப்பி. ஈதிருஷே துஸ்ஸஹே அத்புதே காலே, இந்த அற்புதமான காலத்துல. ஆனா கஷ்டம், ஏன்னா மழை கிழ ஊத்தின்னு இருக்கு. அதனால கிரகம் குருஷ்வ உத்தமே மகாச்சல, ஒரு பெரிய உத்தமமான மலையில, இந்த மந்திர மலையில ஒரு கிரகத்தை ஒண்ணுத்த பண்ணி கொடுத்தெல்லாம் என்னோட துக்கம் போகும்னு திருப்பியும் சொல்றாளாம்பாள். இத்தம் திரிநேத்ரஹா ஸ்ருதிராமணீயகம் ஸ்ருத்வா வச்சோவாக்கியமிதம் பபாஷே நமேஸ்தி வித்தம் கிருகசஞ்சரச்சயார்த்தே மிருகாரி சர்மா விருத்ததேகினः பிரியே. ஸ்லேடையாக தாழ்வின விருச்சின்னு சொல்றோமே, அதாவது தண்ணியே கீழே காமிச்சுக்கிறார் பரமேஸ்வரன். இத்தம் திரிநேத்ரஹா ஸ்ருதி ரமணீயகம் ஸ்ருத்வா வச்சஹா, அம்பாளோட அந்த ஒரு அற்புதமான ஒரு குரல்னால வரக்கூடிய வார்த்தையை கேட்டு பரமேஸ்வரன் திருப்பியும் பதில் சொல்றாராம். வாக்கியமிதம் பாஷே, என்ன சொல்றார்? நமேஸ்தி வித்தம், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, பிக்ஷாடனாக இருக்கக்கூடியவன் நான். ஏன்னா நிர்குணம். ஒரு அலங்காரம் முழுக்க மகாவிஷ்ணுக்கு தான், ஏன்னா அவர் தான் சகுணம் ஸ்திதிகர்த்தான்றதுனால். பரமேஸ்வரன் நிர்குணஸ்வரூபம், அதனால் அவர்கிட்ட ஏது வித்தம் ஒன்றும் கிடையாது. அம்பாள் தான் அவருடைய ஒரே சொத்து, ஐஸ்வர்யம் முழுக்க அம்பாள்கிட்ட தான் இருக்கு. இந்த பரமேஸ்வரன் ஸ்தானு மரக்கட்டையா இருக்கிறவர், அதனால நமேஸ்தி வித்தம், என்கிட்ட ஒன்றும் பைசா கிடையாது. கிரக சஞ்சயார்த்தே, வீடாவது கட்டுறதாவது. மிருகாரி சர்மா விருத்ததேகினஹா, இடுப்புல கட்டின்னு இருக்கிற துணி கூட புலித்தோல் தான். அதனால சட்டை கூட யானையினுடைய தோல்னால போட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நான் வீடு கட்டுறதாவது. மமோபவீதம் புஜகேஸ்வர ஆசுவே கர்ணேபி பத்மஸ்ச ததைவ பிங்களஹ கேயூரமேகம் மம கம்பலஸ்த்வகி த்விதீயமன்யோ புஜகோ தனஞ்சயஹ. என்கிட்ட வித்தம் எதுவும் கிடையாது. இடுப்புல கட்டின்னு இருக்கிறதும் புலித்தோல் தான். போட்டுக்கிற பூனல் 25 பைசா பூனல் கூட என்கிட்ட கிடையாது, அதுவும் பாம்பை போட்டுன்னு இருக்கேன். புஜகேஸ்வரா, காதுலையாவது தோடு இருக்கான்னா அங்கேயும் பாம்பு தான் இருக்கு. பிங்களன் பத்மன்னு கேயூரம்னு கங்கணங்கள் போட்டுன்னு இருக்கேன், அதுவும் புஜகம்தான், அதுவும் நாகம்தான். கம்பளன் தன்யஜன் தனஞ்சயன்னு அந்த 2 சர்ப்பங்களை என் கையில போட்டு இருக்கேன். பத்ம பிங்களன் 2 பாம்புகளை காதணி தோடா போட்டு இருக்கேன். என்கிட்ட ஒன்றும் இல்லையே.
சர்ப்பங்கிறது சக்தி. அந்த சக்தினாலதான் சிருஷ்டி. அதனால பரமேஸ்வரனுடைய நிர்குணமான ஈஸ்வரன் அவனுடைய ஒரே ஆபரணம் சக்தி ரூபமா இருக்கு. ஏன் பாம்பு சக்தின்னா காலே இல்லாம ரொம்ப வேகமா நகரக்கூடியது. உரசாகச்சத்தின்னு உரகா, அதுதான் வேகமா நகரும். ஆனா கால் கிடையாது. அது எதனால நகருதுன்னா அதனுடைய சக்தினால நகர்றது. அதனால இந்த சக்தியினுடைய ஒரு சுரூபமாக காண்பிக்கப்படுறது பகவானுடைய சக்தி சர்ப்பம். நாகஸ்ததைவாஸ்வதரோஹி கங்கணம் சேவ்யேதரே தக்ஷக உத்தரே ததா நீலோபி நீலாஞ்சன துல்யவர்ணः ஸ்ரோணீதடே ராஜதி சுப்ரதிஷ்டः. அது மட்டும் இல்ல, நாகா ததைவ அஸ்வதரோஹி கங்கணம். என்னுடைய கங்கணம் வலது கையில இருக்கக்கூடிய கங்கணம் எதுன்னா அஸ்வதரன்ற சர்ப்பம். சவ்யேதரே தக்ஷகா உத்தரே ததா. சவ்யேதரத்துல அஸ்வதரன், உத்தரத்துல தக்ஷகம். சவ்யேதரம்னா தட்சிணம், வலது கையில. இடது கையில தக்ஷகன்ற பாம்பு என்னுடைய வளையலாக இருக்கு. நீலோபி நீலாஞ்சன துல்லிய வர்ணகா, நீலாஞ்சனத்துக்கு சமமான வர்ணத்தை உடைய அந்த பாம்பு ஸ்ரோணீதட்டே ராஜதி, என் இடுப்பு சுத்தி இருந்துருக்கு அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார் அப்படின்னு புலஸ்தியர் சொல்றார். புலஸ்தியவாச்ச பூர்த்தி பண்றார். இதி வச்சனமதோக்ரம் சங்கராத் சா மிருடானி ரிதமபி ததசத்யம் ஸ்ரீமதாகர்ணியபீதா அவனிதலமவேக்ஷ்ய சுவாமினோ வாசகிருச்ராத் பரிவததி சரோஷம் லஜ்ஜயோச்வஸ்ய சோஷ்ணம். இந்த வார்த்தைய, உக்ர வார்த்தைய கேட்கிறா அம்பாள். யாராவது தன்னை பத்தி இந்த மாதிரி சொல்லிக்கிற ஆத்துக்காரர் சொல்ற விஷயத்த கேட்க முடியுமோ ஸ்திரீனால்? ஆனா ரிதமபி தத் அசத்தியம். என்ன ஸ்ரீமத் ஆகர்ணிய பீதா, பரமேஸ்வரன் இந்த வாக்கியத்தை சத்தியம் மாதிரி சொல்றார். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா பரமேஸ்வரனே தானே மகாவிஷ்ணு, அவரே தான் பிரம்மா, எல்லாம் ஒரே சுரூபந்தான். தனியா ஐஸ்வர்யம்னு ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்கோ? ஈஸ்வரனுடையதுதான் எல்லாம். ஆனா இங்க நிர்குண சுரூபம்ங்கிறத தன்னை காமிச்சுக்கிறதுனால பரமேஸ்வரன் இப்படி சொன்னார். அதனால அம்பாளுக்கு இது ரொம்ப உக்கிரமா இருக்கான். இந்த சத்தியமாக இல்லையே இந்த வார்த்தை அப்படின்னு யோசிக்கிறா. அவனீதலம் அவேக்ஷ சுவாமினஹா வாசகிருச்ராத் பரிவததி சரோஷம் லஜ்ஜயோச்வஸ்ய ஜோஷ்ணம். அம்பாள் பேசுறாளாம். பரிவததி சரோஷம், ரோஷத்தோடு கூட சொல்றா. லஜ்ஜையா உச்வஸ்ய ஜோஷ்ணம், உஷ்ணமான ஒரு பெருமூச்சு விட்டுண்டு அம்பாள் சொல்றா. அவனிதலம் அவேக்ஷிய, பூமியை பார்த்துட்டு தலைய கீழே பார்த்துட்டு சொல்றாளாம். கோபம் வந்துடுத்து. ஆனா ஆத்துக்காரன்ட்ட தைரியமா பேசவும் முடியல. என்னடா இப்படி சொல்றா? அப்ப எப்படி பேசுவா? பெருமூச்சு விட்டுண்டு கீழே பார்த்துட்டு ரோஷத்தோட பேசுறாளாம். தேவ்யுவாச்ச, என்ன சொல்றா அம்பாள்னா, கதம் ஹி தேவதேவேஷ பிரவృட்காலோ கமிஷ்யதி விக்ஷமூலே ஸ்திதாயாமே சுதுக்கேன வதாம்யதா. என்ன திருப்பி இப்படி சொல்றேள்? கதம் ஹி தேவதேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய மகாதேவா, இந்த பிரவృட்காலம் மழை காலம் எப்படி போகும்? விரக்ஷமூலே ஸ்திதாயா, மரத்துக்கடியில நின்றுண்டு இந்த மழை காலத்தை ஓட்ட முடியுமா? சுதுக்கேன வதாமி, என்ன அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு வீடு கட்டணும்னு திருப்பியும் கேட்கிறா. பரமேஸ்வரன் சொல்றார். சங்கர உவாச்ச கணாவஸ்தித தேகாயாக பிராவிட்கால பிரயாஸ்யதி யதாம்புதாரா ந தவ நிபதிஷ்யந்தி விக்கிரஹே. நான் என்ன சொல்றேன், என்கிட்ட பெருசா பைசாலாம் ஒன்றும் கிடையாது, வீடு கட்டுறதெல்லாம் முடியாது. ஆனா மேகத்துக்கு மேல ஒன்று அழிச்சுன்னு போய் உட்கார வச்சிடுறேன்றார். கணாவஸ்தித தேகாயாக, என்ன மேகத்துக்கு மேல கொண்டு போய் ஒன்றை வச்சிடுவேன்.
பிராவிற்கால பிரயாசிதி, அந்த மழை காலத்தை அப்படி போக்கு. மேகத்துக்கு கீழே தானே மழை வரப்போகிறது. யதா அம்புதரா ந தவ நிபத்திஷ்யந்தி விக்கிரகே, உன் மேலே இந்த மழை வராது, நீ உன்னுடைய தேகத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், புலஸ்திய உவாச்ச ததோ ஹரஸ்தத் கனகண்டமுன்னதம் ஆருஹ்யதஸ்தௌ சகதக்ஷகன்யயா ததோ பவன்னாம ததேஸ்வரஸ்ய தீமூதகேதுஸ்மிதி விஷ்ணுதம் திவி. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? ததோ ஹரஹா தத் கன கண்டம் உன்னதம் ஆருஹ்ய, அந்த கனமான மேகங்களை தாண்டி மேலே ஏறி தத் தத் ஸ்தௌ சக தக்ஷகன்யா, தக்ஷனுடைய புத்திரியோடு கூட அந்த மேகத்துக்கு மேலே போய் ஆனந்தமாக உட்காந்துட்டாராம். ததோ அபவன்னாம ததா ஈஸ்வரஸ்ய, அப்படி பரமேஸ்வரன் அங்க இருந்ததுனால ஜீமூத கேதுஹு இது விஸ்ருதம் திவி, அதனால ஜீமூத கேது அப்படிங்கிற நாமம் பரமேஸ்வரனுக்கு வழங்கப்படல் ஆயிற்று. புராணப்படி ஜீமூதம்ன்றது பல அர்த்தம் உண்டு. ஜீமூதம்ன்றது இங்க மேகம். ஜீமூதத்துக்கு மேகத்துக்கெல்லாம் ராஜாவாக அதுக்கு மேல உட்கார்ந்தார் அப்படிங்கிறதுனால ஜீமூத கேது. இல்லைன்னா ஜீமூத்தம்ங்கிறது பாஞ்சித பலத்தை கொடுத்து ரட்சிக்கிறவர், அதுல ராஜாவாக இருக்கிறவர் அப்படின்னும் அர்த்தம். அந்த அர்த்தம் பண்றது ஜீமூதத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. ஜீமூத கேத்துங்கிறது இங்க பௌராணிகமாக மேகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டார் பரமேஸ்வரன் அம்பையோட கூட அப்படிங்கிறதுனால ஜீமூத கேத்துங்கிற நாமம் வந்தது அப்படின்னு சொல்றது இந்த புராணம். இதி ஸ்ரீவாமன புராணே புலஸ்திய நாரத சம்பாதே ஹரலலிதே பிரதமோத்தியாய, பரமேஸ்வரனை பற்றிய சொல்லக்கூடிய இந்த முதல் அத்தியாயம் இதோட பூர்த்தியாகிறது. ரெண்டாவது நரனுடைய ஆவிர்வாவத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். அத த்விதீயோத்தியாய புலஸ்தியோவாச்ச ததஸ்திரிநேத்ரஸ்ய கதः பிராவிருட் காலோ கனோபரி லோகானந்தகரி ரம்யா சரத் சமபவன் முனே. இப்படியாக மழைக்காலமானது பரமேஸ்வரனால மேகத்துக்கு மேல அம்பாளோட உட்கார்ந்துட்டு கழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சரத்ருது ஆரம்பிச்சுதான். நேத்திரஸ்ய கதா பிராவிற்காலா கனோபரி, கனம் மேகத்துக்கு ஊபர் மேல உட்கார்ந்துட்டு மழை காலத்தை கழிச்சார். லோகானந்தகரி ரம்யா சரத் பவன், சரத் ரித்துவானது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. शरद ऋतुवर्णनम त्यजन्ति नीलाम्बुधरा नभस्थलम वृक्षांश्च कंकाः सरितस्तटानि पद्मासुगंधम निलयानि वायसा टुरुर्विषाणं कलुषं जलाशयाः. त्यजन्ति नीलाम्बुधरा नभस्थலம், காலி பண்ணிட்டுதான் மேகங்கள்லாம் ஆகாசத்தை ஒன்று விடாம எல்லா மேகமும் அங்கங்க கழண்டு விடுத்து. ஒன்று மழையாயிடுத்து, இல்லைன்னா டிசிபேட் ஆயிடுத்து மேகங்கள்லாம். விருக்ஷாஞ்ச கங்கா சரிதஸ்தடானி, என்ன விருட்சங்கள் நதி தடங்கள் இதெல்லாம் பறவைகள்லாம் நீ விட்டுட்டு போயிடுறதாம். பத்மா சுகந்தம் விளையாணி வாயசா, தாமரை பூக்கள்லாம் சுகந்தத்தை வீச ஆரம்பிச்சுட்டான். குருர் விஷாணம் கலுஷம் ஜலாசயாக, மிருகம்ன்ற அந்த மிருகங்கள் ஜலாசயத்தையும் தியாகம் பண்ணிட்டு போயிடுத்தான். அதனால அதெல்லாமும் சுத்தமாயிடுத்து. விகாசமாயாந்திச்ச பங்கஜாதி சந்திராம்சவோ பாந்தி லதாஸ்து புஷ்பாக நந்தந்தி ஹிருஷ்டான்யபி கோகுலானி சந்தஸ்ச சந்தோஷம் அனுப்ரஜந்தி. விகாசமாயாந்திச்ச பங்கஜானி, பங்கஜங்களாகிய தாமரைகள் விகசிக்க ஆரம்பிச்சுதான். எல்லா இடத்துலையும் ஜோதி பிரகாசம் பரவ ஆரம்பிச்சுது. ஏன்னா மழை காலத்தில் ஒரே கனாந்தகாரமாக இருந்ததுன்னு பார்த்தோம். குடிகள்லாம் புஷ்பங்கள், பசுமாடெல்லாம் சந்தோஷத்தை அடைஞ்சுது, யதிகள்லாம் சந்தோஷத்தை அடைஞ்சான். விகாசம் ஆயாந்திச்ச பங்கஜானி
சந்திராம்சவா பாந்தி லதாஹா புஷ்பாஹா. சந்திராம்சவா பாந்தி என்ன ஒளி வீசறது. லதாஹா புஷ்பாஹா கொடிகள்லாம் புஷ்பங்கள் வர ஆரம்பிச்சுது. நந்தந்தி கிருஷ்டான்யப்பி கோகுலான் பசுக்குலங்கள் சந்தோஷத்தை அடையிறது. ஏன்னா மழை ஒரே அங்கங்க சேரு சகதியா இருக்கு, முடிஞ்சு வசந்த காலம் வந்த உடனே எல்லாத்துக்கும் ஆனந்தம் தானே. சந்தஸ்ச சந்தோஷம் அனுபிரஜந்தி. சாதுக்கள் சந்தர்கள்லாம் கூட சந்தோஷம். வருஷ காலம் முடிஞ்சு அவானும் அங்கங்க பாரிவிராஜம் பண்ண முடியுமே. சரஸ்ஸு பத்மா ககனே ச தாரகா ஜலாசயேஷ்வேவ ததாபயாம்சி சதாஞ்ச சித்தம் ஹி திசாம் முகைः சமம் வைவல்யமாயாந்தி சசாங்ககாந்தயः. சரஸ்ஸு பத்மா குளத்துல தாமரைகள் ஏற்கனவே வாசம் வீசுறதுன்னு பார்த்தோம். நிறையறதான், நிறைஞ்சி விடுத்து. ககனே ச தாரகா தாரகங்கள்லாம் நட்சத்திரங்கள்லாம் வானத்துக்கு வந்துட்டான் திரும்பி. ஏன்னா வருஷ காலத்துல அதுவும் பார்க்க முடியாது, அதுவும் நன்னா கண்ணுக்கு தெரியறது. ஜலாசயேஷ்யேவ ததாபயாம்சி ஜலாசயம்னு பெரிய பெரிய தடாகங்கள்ல ஜலம் நிறைஞ்சிடுத்தான். ததாம் ச சித்தம் ஹி திசாம் முகை சமம் வைவல்யமாயாந்தி சசாங்க காந்தயா. விமலமா எடுத்தான். எல்லாம் சுத்தத்தை அடையிறது. எதெல்லாம் சுத்தத்தை அடையிறது? திக்குகள்லாம் சுத்தத்தை அடையிறது. திஷாம், அப்புறம் சசாங்க காந்தையா, சந்திரனுடைய காந்தி இருக்கே அதுவும் சுத்தத்தை அடைஞ்சுதான். அப்புறம் வேற எதுன்னா சதாஞ்ச சித்தம், சாதுக்களோட மனசும் வைமல்யம் அடைஞ்சுதான், சுத்தத்தை அடைஞ்சுதான். ஏற்கனவே மழை காலம் எப்படி இருக்கும்னு அம்பாள் விவரணம் பண்ணிட்டாலும், அதனால வசந்த ருத்து வந்தோடனே அந்த விமல மலங்கள்லாம் போய் எல்லா சுத்தத்தை அடைஞ்சுக்கிட்டான். ஏதாதிருஷே ஹரக்காலே மேகபிருஷ்டாதிவாசினீம் சதி மாதாய சைலேந்திரம் மந்தரம் சமுபாயயௌ. அப்படியும் வீடு கட்டின மாதிரி இல்லை பரமேஸ்வரன். மந்திரமலைக்கே திருப்பி வைஷ்ணந்து உட்கார வச்சுட்டார். ஏதாதிருஷே ஹரஹா, இப்படியெல்லாம் ரொம்ப அருமையா வசந்த ருத்து வந்தோடனே பரமேஸ்வரன் என்ன பண்றார்? மேக பிருஷ்டாதி வாசினியும், மேகத்துக்கு பின்னாடி வாசம் பண்ணின்றிருந்த சதி மாதாய சைலேந்திரம், சதியை கொண்டது திருப்பி மலையிலேயே மந்தரம் சமுபாயையும். ஏற்கனவே வெய்ய காலம் மரத்துக்கீழே கழிச்சாச்சு. வருஷ ருத்துவ மேகத்துக்கு மேல கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். இப்ப திருப்பி மலைக்கு அழிச்சுன்னு வந்துட்டார் வசந்த ருத்துல. இப்படி போயிட்டு இருக்கு சத்தியோட வாழ்க்கை. பாவம். ததோ மந்தர பிருஷ்டேசௌ ஸ்திதா சமசிலாதலே ரராம சம்புகு பகவான் சத்யாசக மகாத்யுதிஹி. ஆனா ஆனந்தமா தான் இருந்தாவா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. மந்தர பிருஷ்டே, மந்தரமலையில சமசிலாதலே, சமமா இருக்கக்கூடிய தலத்துல ரராம சம்புகு பகவான் சந்தோஷமா இருந்தார். சத்யாசக மகாத்யுதிஹி, அம்பாளோட சேர்ந்து வீட்டிலிருந்து சந்தோஷமா 2 பேர் இருக்காளாம் வசந்த ருத்துல. ததோ வியதீதே சரதி பிரதிபுத்தே ஜ கேசவே தக்ஷ பிரஜாபதி சிரேஷ்டோ எஷ்டு மாரபத கிருதும். சரதிருத்தி முடிஞ்ச உடனே விதீதே சரதி பிரதிபுத்தே ஜ கேசவே, மகாவிஷ்ணு தூங்கி எழுதுகிறார். தக்ஷ பிரஜாபதி சிரேஷ்டா, தக்ஷ பிரஜாபதிங்கிற சிரேஷ்டன் எஷ்டு மாரபத கிருதும் யஜ்ஞம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். மகாவிஷ்ணுவனுடைய சயனம் நித்ரை முடிஞ்சு சரதிருத்துவல எழுந்துகிறார். ஏன்னா அங்கதான் திருப்பி எல்லாம் புஷ்பிக்கிறது. ஸ்திதி பண்றவர் அவருடைய காலம் அது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்றது. துவாதசைவ சாதித்யாத் சக்ராதீன்ஸ்ச சுரோத்தமான் சகஷ்யபான் சமாமந்திரிய சதஸ்யான் சமச்சீகரது. இப்போ தக்ஷ யஜ்ஞம் சொல்லப்படுறது. துவாதச ஆதித்யர்களை கூப்பிடுறார். துவாதச ஆதித்யர்களுக்கும் கோயில் இருந்தது காசியில அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் துவாதச ஆதித்யம் லோலார்க்கன் முதலான ஆர்க்கன் ஆதித்யனுடைய க்ஷேத்திரங்கள் காசியில பார்க்க முடியாது. அந்த 12 ஆதித்யர்கள் இங்க
பிரஜாபதியினால யஜ்ஞத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். துவாதசைவச்ச ஆதித்யான் சக்கராதீஷ சுரோத்தமான், சக்கரன் இந்திரன் முதலான தேவர்கள், கஷ்யபானே கஷ்யபர் முதலான ரிஷிகள், சமாமந்திரிய அவளெல்லாம் அழைச்சி சதஸ்யான் சமச்சீகரது, அவளெல்லாம் இந்த யாகத்தில் சதஸ்யர்களாக, யாகத்தில் சேர்ந்து கொள்பவர்களாக அவளை ஆஹ்வானம் பண்றானாம். அருந்தத்யாத் சகிதம் வசிஷ்டம் சம்சிதவ்ரதம் சகானுசூயயாத்ரிம் ச சகதிருத்யா ச கௌஷிகம் அஹல்யயா கௌதமம் ச பரத்வாஜம் மாயயா பரத்வாஜமமாயயா சந்திரயா சகிதம் பிரம்மன் ரிஷிமங்கிரசம் ததா ஆமந்திரிய கிருதவான் தக்ஷः சதஸ்யான் யஜ்ஞகர்மணி சதஸ்யான் குணசம்பன்னான் வேத வேதாங்க பாரகானே. யாரெல்லாம் வந்தான்னா அழைச்சாய் வென்றா அருந்ததி வசிஷ்டரோடு கூட, அத்ரியோடு கூட அனுசூயா, திருதியோடு கூட கன்ஷிகர், அகல்யோடு கூட கௌதமர், அமாயாவோட பரத்வாஜன், சந்திரா அங்கீராவோடு இவாளெல்லாம் யஜ்ஞத்துக்கு வரும்படியாக அழைச்சி அந்த யஜ்யங்கள்ல இந்த வேதாங்க பாரகான், வேதாங்க பாரகர்களாக இருக்கவர்களை சதஸ்யர்களாக நியமிக்கிறான். தர்மம் சமாகூய பார்கயா ஹிம்சயா சக நிமந்திரே யஜ்ஞவாடஸ்ய துவாரபாலாத்வமாதிஷத்து. அப்புறம் தர்மம், அவனுடைய பாரியா அஹிம்சா, தர்மம்ங்கிற உத்தரம் அவர் பாரியா அஹிம்சையாம். இவாளை கூப்பிட்டு யஜ்ஞவாடத்துக்கு துவாரபாலத்துவம் பண்ணணும், நீங்க தான் பார்த்துக்கணும். ஒரு பக்கம் தர்மம் நிற்குமா, இன்னொரு பக்கம் அஹிம்சை நிற்குமா யஜ்ஞத்துக்கு. அப்படி அவளை துவாரபாலகர்களா, தர்மமாக இருக்கவாளையும் அஹிம்சை இருக்கவாளையும் தான் உள்ள விடணும்னு அர்த்தம். யஜ்ஞத்துக்கு அரிஷ்டநேமினம் சக்கரே இத்மாஹரணகாரிணம் பிருகும் ச சத்ர சம்ஸ்காரே சம்யக் தக்ஷஸ் பிரயுக்த்வான் ததா சந்திரமசம் தேவம் ரோஹிண்யா சகிதம் சுச்சிம் தனானாம் ஆதிபத்யே ச சஹா யுக்த்வான் ஹி பிரஜாபதி. அதுக்கு கரெக்டான ஆள் போட்டார் புலக்கு. தக்ஷ பிரஜாபதி அரிஷ்டநேமி அப்படிங்கிறவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாராம். என்ன? இத்மாஹரண காரிடம். இத்மம் சமைத்து எடுத்துன்னு வர்ற வேலையை அரிஷ்டநேமிக்கு கொடுக்கிறார். பிருகுவுக்கு சத்திர சம்ஸ்காரம், சத்திரத்தை அழகுபடுத்துறது, அது எல்லாத்துக்கும் கொடுத்தாராம். சத்திர சம்ஸ்காரம் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சத்திரத்தை சுத்தம் பண்ணி சரி பண்றதுக்கு, இல்லை இந்த சம்ஸ்கார மந்திரங்கள் சொல்றதுக்கு பிருகுவை நாமினேட் பண்ணார். சம்யக் தக்ஷா பிரயுக்த்வான். அதுக்கப்புறம் என்ன பண்றார்னா, சந்திரமசம் தேவம், என்ன சந்திரனை ரோஹிணியா சகிதம் சுச்சிம், ரோஹிணியோடு கூட சந்திரனை என்ன வேலை கொடுத்தாருன்னா, தனானாம் ஆதிபத்திய, தனத்தை பார்த்துக்கிறதுக்கு, எவ்வளோ பணம் வருது எவ்வளோ போகிறது இதெல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கிறதுக்கு நியுக்தி பண்ணுறாராம். யாமாத்ரன் துஹிதன் சைவ தௌஹித்ரான்ஸ்ச பிரஜாபதி ச சங்கராம் சதீம் முக்த்வா மகே அமந்திரயத். எல்லாரையும் கூப்பிட்டாராம். எல்லா துஹிதா தௌஹித்ரி, என்ன பெண்கள் மாப்பிள்ளைகள், அவா குழந்தைகள், யாமாதுகு எல்லாத்தையும் கூப்பிட்டார். 2 பேரை கூப்பிடலாம். ச சங்கராம் சதீம், சத்தியையும் சங்கரனையும் தன்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கூப்பிட்டாராம். இப்போ நாரதர் கேட்கிறார். நாரத உவாச்ச கிமர்த்தம் லோகபதினா தனாத்யக்ஷோ மகேஸ்வர ஜேஷ்டஸ்ரேஷ்டோ வரிஷ்டோ பியாத்யோ பின நிமந்திரிதா. சாட்சாத் பரமேஸ்வரனாச்சே, லோகபதியாச்சே, தனாத்தியக்ஷனாச்சே, எல்லா தனமும் பரமேஸ்வரனுடைய அധീனமாக தானே இருக்கு. அவர்தான ஜேஷ்டர், அவர்தான சிரேஷ்டர், அவர்தான வரிஷ்டர், அவர்தான ஆத்தியர். முதல்ல ஆவிர்வவிச்சது பகவான் தானே. அப்படி இருந்தும் ஏன் அவரை கூப்பிடாம விட்டான் தக்ஷ பிரஜாபதினு
நாரதர் கேட்கவும் புலஸ்தியர் சொல்றார், ஜேஷ்ட சிரேஷ்டோ வரிஷ்டோபி ஆத்யோபி பகவான் சிவா கபாலீதி விதித்வேஷா தக்ஷேன நிமந்திரிதா. இந்த தக்ஷனுடைய யஜ்ஞம், தக்ஷ யஜ்ஞம் ஒரு பல புராணங்கள்ல இதனுடைய விவரணம் வருது. ஆனா ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் சொல்லப்படுறது. ஏன்னா இதை ஒவ்வொரு மாதிரி விவரிக்கிறார். இந்த இடத்துல புலஸ்தியர் நாரத சம்வாதம், அதனால இவா இதை ஒரு மாதிரி விவரிக்கிறா. ஸ்காந்தத்துல 2 இடத்துல வருது இந்த தக்ஷ யஜ்ஞம். 2 இடத்துலையும் வெவ்வேறு விதமாக விவரிக்கப்படுறது, சொல்றவாளை பொறுத்து. அதனால இந்த இடத்துல காரணம் என்ன சொல்லப்படுறதுன்னா, கபாலி அப்படிங்கிற காரணத்தினால கூப்பிடல. ஜேஷ்டனாக இருந்தாலும் சிரேஷ்டனாக இருந்தாலும் வரிஷ்டனாக இருந்தாலும் ஆத்தியனாக இருந்தாலும் பரமேஸ்வரன் கபாலிங்கிற காரணத்தினால தக்ஷன் கூப்பிடல. ஏன்னா கபாலி எப்படி ஆனார் பரமேஸ்வரன்ற கதையை சொல்றதுக்காக, அந்த விற்த்தாந்தத்தை சொல்றதுக்காக இந்த காரணம் ஹைலைட் ஆகுது இங்க. நாரத உவாச்ச கிமர்த்தம் தேவதா சிரேஷ்டா சூலபாணி ஸ்திலோச்சனா கபாலி பகவான் ஜாதா கர்மணா கேன சங்கரஹா. தேவதைகள்லாம் சிரேஷ்டவனாக இருக்கக்கூடிய கிமர்த்தம் தேவாதிதேவ பரமேஸ்வரன் சூலபாணி திரிலோச்சன் முக்கண்ணன் ஆகிய ஈஸ்வரன் கபாலியாக எப்படி ஆனார் அப்படின்னு. காபாலிகன் அந்த ஸ்மசானத்தில் இருக்கக்கூடியவன்றதுனால காபாலி, அதுதான் அதையும் சொல்றான் அங்க ஸ்கந்தபுராணத்துல. தக்ஷன் அதை சொல்றான், காபாலிகனாக இருக்க நீ அப்படின்லாம், அப்படிப்பட்டவனை போய் நீ விவாகம் பண்ணிட்டேன்னு சதி கிட்ட சொல்றான்னு வருது இங்க. அதை முக்கியமாக பிரதானமாக அந்த ஸ்மசானவாசி அப்படிங்கிற காரணத்தை சொல்லிதான் கூப்பிடலை அப்படின்னு சொல்லவும், எதனால் அப்படி ஆனார் அப்படின்னு நாரதர் கேட்கிறார். அந்த விற்த்தாந்த சொல்றேன்னு புலஸ்தியர் ஆரம்பிக்கிறார். புலஸ்தியவாச்ச சுனுஷ்வாவஹிதோ பூத்வா கதாமேதாம் புராதனீம் புரோக்தாம் ஆதிபுராணேஷு பிரம்மணா வியக்தமூர்த்தினா. இந்த ரொம்ப பழைய கதைய நான் உனக்கு சொல்றேன். இது பிரம்மாவானவர் ஆதிபுராணத்துல சொல்லப்பட்டதாக, பிரம்மாவால் சொன்னதாக சொல்லப்பட்ட இந்த கதை விற்த்தாந்தத்தை நான் சுனுஷ்வ அவஹிதோ பூத்வா கதாமேதாம் புராதனியும், சரியாக கேளுத புராதன கதை. யாரு எங்க சொல்லப்பட்டதுன்னா, புரோக்தா ஆதிபுராணேஷு, ஆதி புராணமாகிய ஸ்கந்தபுராணம் முதலான சிவபுராணம் லிங்க புராணங்கள்லாம் வரக்கூடிய இந்த விற்த்தாந்தத்தை கேள். பிரம்மணா அவ்யக்தமூர்த்தினா, அவ்யக்தம் அதாவது அன்மேனிஃபெஸ்ட்னு அர்த்தம். என்ன அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இரண்ய கர்ப்பம் தானே பிரம்மா. அப்பேற்பட்ட சுவாமியாலேயே இது சொல்லப்பட்டது. அதை சொல்றேன் கேளுன்னு சொல்லி அந்த விற்த்தாந்தத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம மேலும் பார்க்கலாம் அப்புறம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.